வணக்கம். யுஎஸ்ஏ ஸ்டுடியோ. மூவி நேம் மிஷன் இம்பாசிபிள் ஆன்லைட். ஓகே, நான் தமிழில் சொல்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே, சரி. ஒரு டைரக்டர் நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்றது ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ். ஓகே, இந்த படத்தில் நிறையா பேர் நடிக்க போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்குமே நிறையா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் கொடுக்கப்பட போகிறது. ஓகே, சரி. முதலாவது, இந்த படத்தோட திரைக்கதையிலிருந்தே நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். ஓகே, ஐஎம்எஃப் அமைப்பு உலகத்துக்கு சேவை செஞ்சதுக்காக நிறையா பேர் பாராட்டுறாங்க. அடுத்து ஐஎம்எஃப் நிலையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சலுகை, ஊக்கத்தொகை, ஒரு பரிசு அப்படின்றதுக்காக நிறையா பேர் நிதி வழங்கிறதுக்காக முன் வராங்க. அது எல்லா பலனையுமே ஐஎம்எஃப் பெற்றுக்கொள்கிறாங்க. அடுத்து ஒரு அமைப்பு ஐஎம்எஃப் உதவரும் அப்படின்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக்குமெண்ட் சைன் வாங்கிக்கிட்டு நிறைய கேஷ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐஎம்எஃப்பில் வேலை செஞ்சவங்க நிறையா நபர்களுக்கு நிறையா சலுகை வழங்கப்படுகிறது. உலகமானது ரொம்ப ஸ்மூத்தாக எல்லா வகையிலும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்து ஈத்தனுக்கும் நிறையா கேஷ் வழங்கப்படுகிறது. அவர் மேலிருந்து எல்லா கேஸுமே கேன்சல் செய்யப்படுகிறது. ஈத்தனும் அந்த காசை வாங்கிக்கிட்டு ஒரு சில நண்பர்களோட சுற்றுலா போகிறாரு. ஈத்தனை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி சொர்க்கம் அப்படின்ற மாதிரியே அவர் உணர்றாரு. ஒரு நாள் இரவு பொழுது 8:40 மணிக்கு ஐஎம்எஃப் இன்ஃபர்மேஷனில் பழைய டெக்னாலஜி உள்ள ஒரு தகவல் ஈத்தனுக்கு கிடைக்கிது. அதை ஈத்தன் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் அவங்க அந்த தகவல் பெட்டியில் ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதாவது என்ன தகவல் அப்படின்னா, ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துக்கு சேவை செய்யணும், பாதுகாப்பு மற்றும் ஒரு துணையாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கப்பட்டது. கிடைக்கக்கூடிய நிதி எவ்வளவானாலும் அதை சரியாக பயன்படுத்தி சேவை செய்யணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு அக்ரிமெண்ட் பாலிசி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றிருச்சு. உலகமானது யாரோ ஒரு சில நபரால் மனித நிலையில் உருவாக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்பை பயன்படுத்தி உளவியல் ரீதியாக எல்லாத்தையுமே ஆக்கிரமித்து நிர்வாகம் செய்கிறாங்க. இதோட விளைவாக பல நபர்களோட வங்கி கணக்கு தொகை சரியான முறையில் காணாமல் போயிருக்கு. உலகம் ரொம்பவே நியாயமாகவும் சரியாகவும் இயங்குகிற மாதிரி மிகவும் உளவியல் ரீதியான ஒரு பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கு. ஐஎம்எஃப் ஃபண்ட் எல்லாமே இன்னும் ஒரு சில மாதங்களில் காணாமல் போகுது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட போகுது. மனிதர்கள் சொற்பமாகவே வாழ்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட போகுது. இது எல்லாத்தையும் ஈத்தன் நீங்கள் தான் மீட்கணும். இந்த தகவல் தானாக அளிக்கப்பட்டதுக்கப்புறம் யாரிடமும் பகிர வேண்டாம். இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஐஎம்எஃப்போட ஹெட் குவார்ட்டர்ஸில் மையப்பகுதியிலான ஒரு கட்டடத்தில் உங்களுக்கு உண்டான
தகவல் காத்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஈத்தன் கேட்குறாரு. ஈத்தன் கேட்டதுக்கப்புறம் அவருக்கு ஒரு லெட்டர் கிடைக்கிது. அந்த லெட்டரில் மேலும் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு கிடைச்ச எல்லா எவிடன்ஸுமே அவர் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சரி. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமைப்பான உருவாக்கப்பட்ட ஒரு நிலையால் மனித நிலையோட உளவியலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான விதத்தில் நிர்வகிக்கிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வானது எர்த் அப்படின்றது மனிதர்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு நிலை மாதிரியான ஒரு நிலை உருவாகும். அது மட்டும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிலையால் மனித நிலையோட ஒரு மேன்மையான ஒரு நிலை அப்படின்ற ஒரு நிலையால் மனிதர்களே தாழ்ந்து போவாங்க அப்படின்ற ஒரு நிலை. அடுத்து பொருளாதாரம் அப்படின்ற ஒரு நிலையில் ரொம்பவே துல்லியமாக, ரொம்பவே சரியாக, ரொம்பவே நியாயமாக தொகை கிடைக்கவும் செய்யும், தொகை மாயமாகவும் மறையும். இம்மாதிரியான எரர்லாம் நடந்துகிட்ருக்கிறப்போ ஈத்தன் அதை எப்படி எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஈத்தன் அந்த அமைப்புக்கு எதிராக செயல்படுறது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஈத்தனுக்கு அவங்க யாரும் எதுவும் தடை செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் வழங்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட நிலையில் சுதந்திரம் அப்படின்றது உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்தானது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை அவங்க சரியாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஈத்தன் ரொம்ப சுதந்திரமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறப்போ இன்னும் அளவுக்கு அதிகமான சுதந்திரமான ஒரு நிலையில் நிறையா விஷயத்த அவர் ஸ்பேஸ் பண்ணுறாரு. இறுதியாக ஈத்தனுக்கு பல ட்ரில்லியன் அளவு கேஷு கிடைக்கிது. அதை அவர் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறாரு, நிராகரிக்கிறாரு, நிறையா விஷயத்த அவர் மாறுதலை செய்கிறாரு. உலகம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு டெக்னாலஜியில் வேகமாக முன்னேறுது. ஓகே, சரி. இந்த படத்தோட நிறையா கான்செப்ட் ஒரு ஃப்யூச்சர் விஷனாக இருக்கும், அதாவது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்கும். ஓகே, மருத்துவத்துறை சார்ந்த உளவியலாகவும் மருத்துவத்துறைக்கே ஒரு அங்கீகாரமாகவும் அதே சமயத்தில் விஞ்ஞான ரீதியான ஒரு தொழில்நுட்பத்துக்கு ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு தரமான யதார்த்தமான ஒரு தொழில்நுட்ப காலத்துக்கான ஒரு திரைப்படம். ஓகே, ஒரு சில நபர்களுக்கு ஒரு டைரக்டர் ஓகே இருந்தாலும் ஒரு சில தகவல் சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே, அதனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷாட்ஸ் எப்படி அப்படின்னா, ஒரு கட்டடம், டவர் கட்டடம் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கட்டடத்துக்காக டாம் குரூஸ் ஒரு விண்வெளிக்கு செல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டில் பயணிக்கிறாரு. அவர் நேராக விண்வெளிக்கே போயிடுறார். விண்வெளியிலேருந்து அங்கேருந்து எர்த்தில் குதிக்கிறார். அவ்வளோ பெரிய நிலையிலேருந்து எர்த்து குதிக்கிறப்போ அவர் எல்லாத்தையும் ஓரளவு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேராஷூட்டில் அந்த கட்டடத்துக்குள்ளே நுழையிறாரு. அந்த கட்டடத்துக்குள்ளே நுழையிறப்பவே அவருக்கு நிறையா சிரமம் ஏற்படுது. அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் சர்வர் சிஸ்டத்தை எல்லாத்தையும் ஓரளவு ஆக்சஸ் பண்ணி ஒரு சில விஷயத்த மாற்றுறாரு. அதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்படுறாரு. ஆனால் ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே மாறுது. அதுக்கப்புறம் அவர் விடுதலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி ஐஎம்எஃப் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மைய கட்டடத்துக்கு போகிறாரு. அங்கே அவருக்கு உண்டான ஒரு தகவல் இருக்குது. அதை அவர் என்ன இதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அது ஒரு புத்தகமோ அல்லது என்ன அப்படின்றது நீங்கள் திரைப்படத்தில் பாருங்கள். ஓகே, அடுத்து அங்கேருந்து அடுத்த பாகம் தொடருது. ஓகே, அவ்வளோதான் இந்த படத்தோட திரைக்கதை. கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் விஞ்ஞான தொழில்நுட்பம் மேன்மடைஞ்சாலும் ஒரு மனித நிலையிலான ஒரு ஆத்ம நிலைக்கு எவ்வளோ வேல்யூபிள் இருக்குது அப்படின்றதுக்கான
ஒரு நிரூபணமான ஒரு கதை. அதாவது மனித உளவியல் அப்படின்றது தான் படத்தோட கதை. ஓகே. டெக்னாலஜி அப்படின்றது அது தவிர்க்க முடியாத ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை தான். ஓகே. அதனால் ஒரு காட்டாறானது நம்ம தடுத்தாலுமே அது பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் டெக்னாலஜியான ஒரு மூவி அப்படின்றது. ஆனாலும் ஒரு உளவியல் ரீதியான ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மனித உளவியல் அப்படின்றது தான் ஸ்டோரி. ஓகே. மற்றபடி இந்த திரைப்படமானது ஒட்டுமொத்த பூலோகத்தையுமே இணைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கண்ட்ரியுமே, எல்லா டாக்குமெண்ட்ஸு, எக்கனாமி, கரன்சி, இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. அதனால தான் அவ்வளோ பட்ஜெட்டு. ஓகே. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறப்ப சில டாக்குமெண்ட்ஸு, வெரிஃபிகேஷனு, ஐடென்டி கார்ட்ஸு நிறையா விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். அது இல்லாமல் கிளைமேக்ஸில் கொஞ்சம் காசு செலவு அதிகமாகும். ஓகே. அதுக்காக தான் இந்த அளவு பட்ஜெட்டு. ஓகே. சரி, இந்த திரைப்படத்தை திரையரங்கில் பாருங்கள். நல்ல ஒரு தரமான திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படமானது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை விட இன்னும் அடுத்த ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாகவே இருக்கும். ஓகே. ஒரு ஃப்யூச்சர் விஷன் மூவி. ஓகே. பல வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த மூவி பார்க்குறப்போ இது இப்போ தான் புதுசாக இந்த திரைப்படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு மூவி. ஓகே. சரி, யுஎஸ்ஏ ஸ்டுடியோ யாம் ஒரு இயக்குனர். ஓகே. நன்றி, வணக்கம், பாய்.